பிரச்சனை சொல்றேன். கடைக்கோடி கிராமத்தில் வால்பாறை பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளி மாணவனும் சென்னையில் அடையாறுலையோ அண்ணா நகரில் இருக்கிற ஒரு மாணவனும் ஒரே தேர்வு எழுதுகிற போது 4 வருஷம் கோச்சிங்கு 9ஆம் வகுப்புல இருந்தே நீட் கோச்சிங் கொடுத்து வர்ற பையனும் வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வர்ற அரசு பள்ளி மாணவனும் ஒரே தேர்வு எழுதுனா யார் தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்றது ஒன்று. +2ல் வந்து அட்டெம்ப்ட் கிடையாது. இப்போ நீட்டில் வந்து 2வது வருஷம் எழுதலாம், 3வது வருஷம் எழுதலாம், 4வது வருஷம் எழுதலாம், 5வது வருஷம் எழுதலாம். ஒரு மாணவன் 5 வருஷம் நீட் கோச்சிங் போயிட்டு வந்து எழுதலாம். அவனோடு அரசு பள்ளி மாணவன், முதல் தலைமுறை மாணவன், வறுமையில் இருக்கிறவன் நேரா வந்து போட்டி போடணும்னா அது எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே ப்ரோ ரிச் ப்ரோ அர்பன் எலிட்டுக்கு பயஸ் இருக்கிற ஒரு எக்ஸாம். சார் ஒரு நிமிஷம் 10th +2 வந்து நீங்க ஊருக்கு ஊர் வேற வேற क्वेश्चन பேப்பர் தரீங்களா சார்? கன்னியாகுமரியில இருக்க கடைக்கோடி மாணவனுக்கும் அடையாறுல இருக்க மாணவனுக்கும் 10th +2 क्वेश्चन பேப்பர் வேற வேறயா சார்? சார் ஃபார்மல் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன பேசுறீங்க? சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி அதுல யாரும் தற்கொலை பண்ணி சாகலையா? அதுல யாரும் தற்கொலை பண்ணி சாகலையா? அப்ப 10 SSLC தேர்வு கிடையாது, தேர்வு கிடையாதா? போதும். என்ன சார் வித்தியாசம் பண்றீங்க சார்? உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம். கோச்சிங் ஃபேக்டரி ரத்தம் இல்லாம பேசுறோம். ஆனா நீட்டுக்கு நடக்கிற கோச்சிங்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு இல்லையா சார்? கோச்சிங் நீங்க கொடுங்க, அரசாங்கத்துல கொடுங்க சார். கோச்சிங் அரசாங்கத்துல ஒரே மாணவன் 2வது முறை எழுத அனுமதிக்கிறீங்களா? என்ன அதிமுக அரசு ஒரே மாணவன் 3வது முறை அந்த 3rd அட்டெம்ப்ட் எழுத சொல்றீங்களா? என்ன நியாயம்? அதுல என்ன ஃபேர்? சார் ஐஏஎம் தேர்வு எப்படி சார் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எப்படி சார் கிடைக்கும்? சார் ப்ரொபஷனல் எல்லாம் அப்படிதான் சார். சார் ப்ரொபஷனல் எல்லாம் ஐஏஎம் தேர்வு எப்படி, கேட் தேர்வு எப்படி, எல்லாமே மீண்டும் எழுதலாம் சார். ஐஏஎஸ் எப்படி, ஐபிஎஸ் எப்படி சார், எல்லாமே மீண்டும் எழுதலாம் சார். ஒரே செகண்ட், ஒரு செகண்ட் சார், ஒரு நிமிஷம். நெடுஞ்செழியன் நீங்க சார் சார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒட்டுமொத்தமா இந்தியாவுல என்ன நடக்குதுன்னு புரியலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெடுஞ்செழியன் போன இப்ப சமீபத்துல தான் நீங்க போய் சொல்லாதீங்க ஒரு சார். குறிப்பிட்ட மாநிலத்துல ஒரு காப்பி அடிச்சாங்கன்றனால சார் நீங்க பேசுறது அபத்தம் சார். நிறைய மார்க் எடுத்தாங்கன்னு பிரச்சனை வந்தது. நீங்க பேசுறது அபத்தம். ஆதாரம் இல்லாம பேசுறீங்க. ஆதாரம் இல்லாம நெடுஞ்செழியன் அபத்தமாக பேசுகிறீர்கள். ஒரே ஒரு சென்டர்ல நான் ஒரு கருத்து சொல்றேன், கருத்தை மறுத்து பேசுங்க. ஆனா நீங்க பேசுறது அபத்தம்னு ஒரே வார்த்தையில பேசாதீங்க. அப்ப தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி கண்டிக்கிறேன். நான் ஒரு கருத்து சொல்றேன், ஒரு செய்தி சொல்றேன். நீங்க பேசுறது அபத்தம்னு நீங்க பேசாதீங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு பொறுமையா கேக்குறோம். நீங்க கல்வியாளர், பதில் ஒரு கருத்து சொல்றேன் உங்களுக்கு. இ-பாக்ஸ் திட்டம் என்னாச்சு சார்? சார் இ-பாக்ஸ் திட்டம் என்னாச்சு? அதிமுக அரசு கொண்டு வந்த நீட்டுக்கான பயிற்சிக்கான இ-பாக்ஸ் திட்டத்தை ஏன் பாருங்க, உங்க எக்ஸாம் அடிப்படையில மாணவர்களுக்கு நீட்டுங்கிற எக்ஸாம் அடிப்படையில கல்விக்கானதோ மாணவர்களை மிகச் சரியாக இவர்கள் மருத்துவ கல்விக்கு தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கானதோ இல்லை என்பது எங்க கருத்து. ஏகே ராஜன் கமிட்டி அதை பற்றி பேசியிருக்கிறது, அரசாங்கம் அதை பற்றி பேசியிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஒரு கருத்து சொன்னேன், நீட் எக்ஸாம்ல என்ன பிரச்சனை இருக்கு விரிவாக இங்க பல முன்னெடுப்புகள் வந்திருக்கு. நீங்க அதை எதையுமே ஏற்றுக்கொள்ளாம அதை நிராகரிச்சிருக்கீங்க, ஒரே வார்த்தையில நிராகரிக்கிறீங்க. அதைத்தான் நம்ம பேசணும். இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் உடைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கூடுதலா எப்படி வந்தது, கிரேஸ் மார்க் போடுற விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த பெர்சன்டைல் கணக்கு என்பதற்கும் மெரிட்டுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது நெடுஞ்செழியன் அவர்கள் இப்பதான் சொன்னாரு. இப்படி கருத்துக்களை முன்வைக்கும் போது கருத்துக்களா பதில் சொல்லுங்க. நீங்க அதை பேசாம கல்வியை அரசியல் மயமாக இதை பண்றாங்க கதை பேசுறீங்க. புரிஞ்சுக்கங்க, அரசியல் என்பது மக்களின் நலனுக்காகத்தான். கல்வியை, வேலை வாய்ப்பை, தொழில்துறையை, விவசாயத்தை, மக்களின் அனைத்து அடிப்படை பிரச்சனைகளுக்கும் அதைத்தான் அரசியல்படுத்தணும். உங்களை போல யார் எதை சாப்பிடணும், யார் எந்த கோயிலுக்கு போனோம், அந்த கோயில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதை இடிக்கணுமா வேலைமா, அவுரங்கசீப் எப்ப செத்து போனாரு, அதை தோட்டலாமா வேணாமா சொல்றதுக்காக உங்க அரசியல் என்பது நீங்க பண்ற அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரான ஒரு அரசியல். நெடுஞ்செழியன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நெடுஞ்செழியன்ல ஏகே ராஜன் கமிட்டியை நீங்க கோட் பண்றதுனால சொல்றேன், அதுல இருந்தே கூட நீங்க வரலாம். கோச்சிங் சென்டருக்கு போகாம நீட்டை கிராக் பண்ண முடியாது. கோச்சிங் சென்டர்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஏழைகளுக்கு வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு பாதகமாக இருக்கு. நீட் வந்த பிறகு சேர்ந்தவங்கன்னு எடுத்தா பெண்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு.
நகர்ப்புற மாணவர்கள் இந்த 6 வருஷத்துல அதிகமாக இருக்கிறாங்க, கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு புள்ளி விவரம் இருக்கு. நீட்டை வந்து நீட் என்கிற எக்ஸாமினேஷனையே எக்ஸாமைன் பண்ணணும், இந்த 7-8 வருஷத்துல நமக்கு என்ன படிப்பினை கிடைத்தது அப்படின்னு ஆராயணும்னு திரு நெடுஞ்செழியன் சொல்றாரு. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா சார்? கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? நல்ல கேள்வி சார். சார் நல்ல கேள்வி, நான் பதில் சொல்ல வேண்டிய அருமையான ஒரு கேள்வி. அதாவது சார், முதல்ல நீங்க வந்து பொதுவாக தரவுகள் இல்லாமல் சொல்றீங்களே தவிர இதற்கான புள்ளி விவரங்களை ஏன் தமிழக அரசு தர ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை புள்ளி விவரங்களால் ஆனதுங்க. பொதுவாக தரவுகள் இல்லாமல் பேசுவதாக நீங்க சொல்றது தவறான தகவல். என்ன பதில் சொல்ல விடுங்க, என் பதில் சொல்லாம என்ன தடுக்காதீங்க. அதன் அடிப்படையில் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி அந்த புள்ளி பதில் சொல்ல விடாம தடுக்காதீங்க சார். பதில் சொல்ல விடாம தடுக்காதீங்க. கேள்விக்கான தரவோட இருக்கு. உங்க கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? வன்மையாக மறுக்கிறேன் சார். ஒரு நிமிஷம். விவரத்தின் அடிப்படையில் கமிட்டி ரிப்போர்ட் பண்ணிருக்கு, அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. ஆனா எங்க கிட்ட புள்ளி விவரம் இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. அந்த பொய்யை நீங்க முதல்ல திருத்திக்கீங்க. அதுல இருக்கிற புள்ளி விவரம் நீங்க தான் போய் பேசுறீங்க. ஷெட்யூல் 7.4 சார், ஷெட்யூல் 7.4 ஏகே ராஜன் எடுங்க சார். இப்போ எடுங்க சார் ரிப்போர்ட். சார் ஏகே ராஜன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கார் சார். தரவு இருக்குதுன்னு ஒத்துக்குங்க, தரவு இல்லன்னு சொல்லாதீங்க. மறைக்கிறீங்க, போய் சொல்றீங்க. எடுத்து பேசலாம். இப்ப அறிக்கையை வச்சு உட்கார்ந்து பேசலாம், மறுக்கல. போய் பேசாதீங்க. அதை விவாதிப்போம். ஒன்றிய அரசு விவாதிக்கட்டும், கல்வியாளர்கள் விவாதிக்கட்டும், நீதிமன்றம் விவாதிக்கட்டும், பார்லிமென்ட் விவாதிக்கட்டும். ஆனால் உங்களுக்கு தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? சார் தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? நான் சொல்றேன் சார். நீட்ல என்ன பிரச்சனை நான் சொல்றேன். நான் சொல்றது பதில் சொல்லுங்க சார். தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆர்காட் வீராசாமி அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில தெளிவா சொல்லியிருக்காரு. ஆண்டுகள் இவ்வளவு விவாதங்கள்ல நான் வேணா உங்களுக்கு வீடியோ ஆதாரத்தை காட்டுறேன். ஒரு தொலைக்காட்சிக்கு தந்த பேட்டியில ஆர்காட் வீராசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க மெரிட் லிஸ்ட, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெரிட் லிஸ்ட ஒரு தனியார் கல்லூரி அதிபருக்கு லீக் அவுட் பண்ணி அவர் மூலமா 5 கோடி ரூபாய் திமுக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. உங்களுக்கு வேணா இப்ப போட்டு மறுபடியும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் மட்டும் பேசலாம். நீங்க போதும் சார் திமுகக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரிஞ்சு கட்டினது போதும். திமுகவோ அதிமுக காங்கிரஸ் இல்ல, ஒரு அரசாங்கம் ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதுல தரவுகள் இருக்கா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன பேச விடாம நீங்க ஒரு பொய்யை சொல்லிட்டு ஆதாரமே இல்லாம சும்மா தமிழ்நாட்டுல கல்வியாளர்களை பத்தி பேசுறவங்களா ஒண்ணும் தெரியாம பேசுறீங்க நினைக்கிறீங்களா? என்ன ஏன் பேச ஒண்ணுமே தெரியாம பேசுறீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு கல்வியாளர் தானே. நான் யாரானா இருக்கேன் சார். நீங்க தான் ஒண்ணுமே தரவுகள் தரப்பட்டிருக்கு, தரவுகளை மறுக்கிறீங்களா? என்ன தரவு? ஒரு தரவு சொல்லுங்க சார். உங்க தரவு கேக்குறேன். உங்க தரவு சொல்லுங்க. உங்க தரவு சொல்லுங்க சார். உங்க தரவு சொல்லுங்க சார். ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை ஒன்று இருக்கு, போய் எடுத்து பாருங்க சார். தரவு சொல்ல எத்தனை முறை நான் சொல்லுவேன்? நான் எடுத்து பார்க்க வேண்டாம், நான் சொல்றேன். ஏகே ராஜன் கமிட்டியோட சாராம்சம் நான் சொல்றேங்க. ஏகே ராஜன் கமிட்டியோட சாராம்சமே நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. முதல் தலைமுறை. ஒரு நிமிஷங்க, நீங்க தரவு கேட்டீங்களா சொல்றேன். தூக்குணுங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிமிஷம் சார். ஏகே மலிவா பேசாதீங்க. ஏகே ராஜன் கமிட்டியை கேட்டீங்க. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் கொடுத்த கமிட்டி என்னன்னு சொன்னா, நீட் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கெடுதலானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, முதல் தலைமுறை மாணவர்களுக்கு பாதகமானது, அரசு பள்ளியிலிருந்து வர்ற மாணவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனே நீட்ல கிடைக்காது. இது ஒண்ணு. ரெண்டாவது அவர் கொடுத்த தரவு வந்து நகர்ப்புற மாணவர்களுக்கு இதுல சாதகமாகவும் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதகமா இருக்கின்றது. அதை விட முக்கியமான அவர் கொடுத்த தரவு வந்து கோச்சிங் ஃபேக்டரிஸ் தனியாரிடம் லட்சக்கணக்கில் செலவு செய்து 1 வருடம் 2 வருடம் கோச்சிங் போகாம நீட்டை எழுத முடியாது, அதுல தேர்ச்சி பெற முடியாது, ரேங்க் எடுக்க முடியாது. இது ஏகே ராஜன் கொடுத்த கமிட்டியில இருக்கு. உங்கள்ட்ட யாரோ 7.4 ஏதோ ஒரு செக்மெண்ட் சொல்லிருக்காங்க. அந்த ஹோலிஸ்டிக்கா படிங்க. அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் கோச்சிங் ஃபேக்டரிஸ் தான் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் அதுக்கே வரல. நான் இன்றைய விவாதம் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் நிறைவேற்ற ஒன்றை அனைத்து கட்சிகளுடைய விருப்பம், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போறவங்க தானே. அந்த 233 பேரும் சொந்த தனி நபர்கள் அல்லவே, 8 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாச்சே. அவங்க கருத்தை ஏன் சார் ஒரு பரிசீலனை செய்ய மாட்டேங்குது? கேள்வியே ரொம்ப பெருசு சார். உங்க கேள்வியே ரொம்ப பெருசு. உங்க கேள்வியே ரொம்ப நீளமா இருக்கு. நான் என் கேள்விக்கு சொல்லுங்க. ஏன் திமுக அரசு இவ்வளவு போராடுற திமுக அரசு ஏன் நீங்க மற்றதெல்லாம் வக்ஃபு போர்டு நீதிமன்றம் கொண்டு போனீங்கல்ல, இதை ஏன் சார் நீதிமன்றத்துக்கு கொண்டு போல? இதை ஏன் திமுக நீதிமன்றத்துக்கு கொண்டு போல? இதை வச்சு அரசியல் பண்ணுங்கிறதா உங்க நோக்கம். நீதிமன்றத்துக்கு போனா நீங்க தோத்துருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இது பேசு பொருளாக இருக்க வேண்டும். மாணவர்களை ஏமாற்ற வேண்டும்.
ஒரு மாணவன் சொல்லியிருக்கானா சார் கம்ப்ளைண்ட்? ஒரு ஏழை பெற்றோர் சொல்லியிருக்காங்களா சார் கம்ப்ளைண்ட்? நீங்க இப்ப கூட ஏகே ராஜன் தரவுங்கிறீங்க, அவரோட ஃபைண்டிங்ஸ் தான் சொல்றீங்களே தவிர புள்ளி விவரங்களை மறைக்கிறீர்கள். போன ஒரு பெற்றோர் வந்து மறைக்கிறீர்கள். போனவர் அங்க இறந்தே போயிட்டார் சார். நீங்க சொல்றது ஃபைண்டிங். ஒரு பெற்றோர் இல்ல, நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் புகார் சொல்லியிருக்காங்க. நீங்க தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா தெரியும். 1000 ரூபாய் உங்களுக்கு நீட் தேர்வு நடக்கிற போது மாசம் வாங்குற ஒரு பெண்மணிக்கு குடும்ப தலைவிக்கு தகுதி வேணுமா சார்? 1000 ரூபாய் வாங்குற குடும்ப தலைவிக்கு தகுதி வேணும். உசுரை காப்பாத்துற தகுதி வேண்டாமா சார்? அவனுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்க வேண்டாமா சார்? என்ன தகுதி குறைவா வந்துச்சு? +2 மார்க் வச்சு தகுதி குறைவா வந்து பாத்தீங்களா? நீட் தகுதியே கிடையாது சார். நீட் வந்து ஒரு கொள்ளை சட்டம், அது கொள்ளைக்கார திட்டம். நீட் தான் தகுதின்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்க ஏன் கேக்குறோம்? எங்க கல்லூரியில நாங்க தீர்மானிக்கிறோம். என்ன சார் தகுதி சார்? குடும்ப பெண்ணா இருக்கிறதுக்கு என்ன தகுதி? நேரடியாக எந்த காலேஜ்ல இருந்து 5 கோடி ரூபாய் வாங்கணும்னு சொல்லிருக்காரு. அந்த தகுதியை தீர்மானிக்கிறது உங்க காலேஜ்ல தீர்மானிச்சுக்கன்னு சொல்றோம். உங்க காலேஜ்ல போய் தீர்மானிச்சீங்க. எங்க சட்டத்தால் இயற்றப்பட்ட காலேஜ்ல எங்களை தீர்மானிக்க விடுங்கன்னு சொல்றோம். திமுகவின் பொருளாளர் ரொம்ப சூர்யா, நான் வேணா போட்டு காட்டவா? திமுகவின் பொருளாளர் எந்த காலேஜ்ல இருந்து 5 கோடி ரூபாய் அடிப்படையில் டிபேட் பண்ணுங்க. 1000 மார்க் வீடியோ பண்ணலாம், 1000 மார்க் வீடியோ பண்ணலாம். ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அண்ணா தந்தி டிவில வந்த இப்ப இன்டர்வியூ அதான் சார். 1000 மார்க் வீடியோ பண்ணலாம். ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அண்ணாமலை கண்ணா திட்றா மாதிரி நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்க நீட்டை ஏமாத்தி, நீட் தேர்வை ஏமாத்தி, எப்படி மாணவர்களை ஏமாத்தி திமுக கொள்ளையடிச்சதுங்கிறத அவர் விளக்கி இருக்கார். 1000 மார்க் வீடியோ பண்ண முடியும்ங்கறேன். நீட்டுக்கே கொள்ளைங்கறேன். நீட்டே வெறும் வந்து பணக்காரர்களுக்கு சாதகமான நீங்க பாக்குறதுக்கு இன்ஸ்டிடியூட்ல லட்சக்கணக்கான கோடிகளை சுருட்டி கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு மோடி அரசு திணித்ததுதான் நீட். கோச்சிங் இன்ஸ்டிடியூட்களுடைய லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக வரக்கூடியவர்களை மட்டும் எம்பிபிஎஸ் ஆக்கணும் அப்படின்னுட்டு லஞ்சம் வாங்கி கொண்டு திணிக்கப்பட்டதுதான் நீட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.